அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட 5 மீகாத்தில் இது ஒரு மீகாத். இஹ்ராம் கட்டக்கூடிய மீகாத்தில் 5ல் 1. இது மதினாவிலேருந்து மக்காவுக்கு போகக்கூடிய பாதையில் மதினாவிலிருந்து வெளியே 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுக்கு பேர் அபியாரில் என்றும் துல்ஹுலைஃபா என்றும் இந்த மீகாத்து பேர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரி செஞ்சு வந்ததற்கு பின்னால் ஒரு ஹஜ்ஜும் 4 உம்ராவும் ரசூலுல்லாஹ் செய்திருக்காங்க. அதில் 3 உம்ராவுக்கும் ஒரு ஹஜ்ஜுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மீகாத்தில் தான், இந்த துல்ஹுலைஃபா என்ற இந்த மீகாத், இந்த பள்ளி உள்ள இடம், இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் இஹ்ராம் கட்டினாங்க. ஒரே உம்ராவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி அடைஞ்ச போது ஹுனைன் யுத்தம் நடைபெற்றது. அந்த ஹுனைன் யுத்தத்தை வெற்றி பெற்றதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் ஜெரானா என்ற இடத்துல 10-12 நாள் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களுடன் சுமார் 14,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். 14,000 சஹாபாக்கும் ரசூலுல்லாஹும் அந்த ஜெரானா என்ற பள்ளி உள்ள இடத்திலே இஹ்ராம் கட்டி நியத்து வைத்து ஒரு உம்ரா செய்தார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரி சென்று வந்ததற்கு பின்னாலே 4 உம்ராவும் ஒரு ஹஜ்ஜு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் எத்தனை ஹஜ்ஜி உம்ரா செய்தா என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருவனே அறிவான். இந்த தரைமார்க்கமாகவோ அல்லது விமான மார்க்கமாகவோ யாரெல்லாம் மதினாவிற்கு வருகின்றார்களோ அவர்கள் உம்ரா ஹஜ்ஜி செய்ய நாடி மக்கா செல்வார்களானால் அவர்கள் இந்த மீகாத்திலே துல்ஹுலைஃபாவில் தான் இஹ்ராம் கட்டி போக வேண்டும். இந்த இடத்துல இஹ்ராம் கட்டாமல் வருவர் ஹஜ்ஜி நீயத்தோடோ அல்லது உம்ரா நீயத்தோடு வரக்கூடியவர்கள் துல்ஹுலைஃபாவில் இஹ்ராம் கட்டாமல் மக்கா சென்ற ஆயிஷா பள்ளியில் இஹ்ராம் கட்டினால் அவர்கள் தம்மு கொடுக்க வேண்டும், அல்லது திரும்பி வந்து இந்த இஹ்ராம் இந்த எல்லையில் கட்ட வேண்டும். இதை நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டின மீகாத்துகளில் இஹ்ராம் கட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தார். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.